லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. சாயங்காலம் வந்து அதெல்லாம் எடுத்து போட்டு கழுவுறது தான் ரொம்ப கொடுமை. அதுவும் ஒரு வீட்டில் ஒருத்தர்னா பரவாயில்ல, 2 3 பேருக்குன்னா ரொம்பவே கொடுமையாக இருக்கும். நான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பண்ணேங்க. இட்லிக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு. இது வந்து லஞ்சுக்கும் காலையில் இட்லிக்கும் சேர்த்து வச்சுட்டேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரி, அது நைட்டு தோசைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் இட்லிக்கு இதை வச்சுட்டேன். அது போக காலையில் குடிக்கிறதுக்கு கேரட் ஜூஸ். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் வச்சாச்சு. குழம்பு கருவேப்பிலை குழம்பே தான். பொரியல் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் தயிர் ஊற்றி பச்சடி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி. புளிக்குழம்பு இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் பண்ணுற அன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு பச்சடி பண்ணிடுவேங்க. அது போக காலையில் ஒரு ஊற்றி வச்ச தயிர். அது போக காலையில் டைம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த சத்து மாவு உருண்டையும் பண்ணி வச்சுட்டேங்க. இதோட ரெசிபி நான் நேற்று தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாயங்காலம் வரும்போதே கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். வந்ததுமே பால் ஊற்றி அடித்து மில்க் ஷேக் ஆளுக்கு ஒரு டம்ளர் நல்லா ஜில்லுன்னு குடிச்சாச்சுங்க. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. அது காலையில ஒரு தடவை சூடு பண்ணி தான் வச்சேன். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. திரும்ப நைட் ஒரு தடவை சூடு பண்ணியாச்சு, தோசை ஊற்றியாச்சு, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அது சரி, நீங்க சமைக்கிறதெல்லாம் எதுக்கு வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட்டுங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க.